அதுக்கு கீழே வந்து த்ரெட்டை நீட்டாக வெளியே எடுத்து விட்டுங்க. எடுத்து விட்டோன்னே நான் நீடியில் வச்சு இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து தள்ளுறேன் பாருங்க. இந்த மாதிரி தள்ளிட்டு வந்து அந்த கோட்டுக்கு மேலே நீங்கள் எங்கே வந்து ஸ்டிச் பண்ணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நீட்டாக எடுத்த த்ரெட்டை வந்து ஆக்கிட்டு அந்த த்ரெட்டில் வந்து நீடியில் மாட்டி அந்த சீக்வன்ஸில் இருக்க ஹோலில் அதாவது நடுவில் இருக்க பாருங்கள் ஹோல் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு அந்த சீக்வன்ஸ்க்கு நடுவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். த்ரெட்டை பெருசாக எடுத்துக்கோங்க. ஒரு சீக்வன்ஸை இந்த மாதிரி அந்த கோட்டு மேலே வச்சுட்டு அந்த ஹோல்குள்ளே நீடியில் விட்டு ஒரு ஸ்டிச் பண்ணதும் சீக்வன்ஸுக்கு வெளி பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு. அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். பார்த்தீங்கன்னா பார்டர் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்கில் அவுட்லைனுக்கு இந்த ஸ்டிச் வந்து போடலாம். நமக்கு வந்து இந்த மாதிரி லைன் மேலே ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். கொஞ்சம் மேலே கீழே போயிட்டாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் சரியாக இருக்காது. சம்கி பார்த்தீங்கன்னா மிஷின் த்ரெட்டில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை, சில்க் த்ரெட்லையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதும் எண்டில் வந்து எண்ணாட் போட்டுருங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.